இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நல்லது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறியை பார்க்கிலும் சிநேகிதத்தோடே இருக்கும் இலைக்கறியே நல்லது. அதாவது எங்களுக்கு பொதுவாக தெரியும், இலைக்கறியை பார்க்கிலும் எருதின் கறி என்றது மிகவும் ஆடம்பரமான ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி ஆடம்பரமான நல்லதான ஒரு விஷயம் பகையோடு இருக்குமாக இருந்தால் அதை பார்க்கிலும் சிநேகிதத்தோடு இருக்கும் இலைக்கறியே நல்லது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நாங்கள் பெரிதான காரியங்களை ஆசைப்படுவோம். ஆனால் அது தேவனை விட்டு விலகி போகிற மாதிரியானதாக இருக்கும். அப்படி இருக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்குள்ளே இருக்கும் சிறிய காரியமாக இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறியை பார்க்கிலும் சிநேகிதத்தோடு இருக்கும் இலைக்கறியே நல்லது. அதாவது இந்த இடத்துல கொழுத்த எருதின் கறி எங்களுக்கு நல்லதாக தெரிந்தாலும் பெரிதாக தெரிந்தாலும் அது பகையோடு இருக்கிறது. ஆனால் இலைக்கறி எங்களுக்கு சிறிதாக தெரிந்தாலும் அது சிநேகிதத்தோடே காணப்படுகிறது. உண்மையில் சிநேகிதத்தோடு இருக்கிறதான இலைக்கறி எங்களுக்கு நல்லது. பகையோடு இருக்கிற எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லதாக அமைகிறது இல்லை. ஆகையால் நாங்களும் எது நல்லதென்று சொல்லி தெரிந்து எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Have a nice day.